சிறு வயதுல பார்த்தா ரொம்ப ஊர்லாம் ரொம்ப இதா இருந்தது. கொஞ்சம் ரீசெண்ட் இல்லாம, தண்ணி வசதி இல்லாம, ரீசெண்ட் இல்லாம, வருமானம் இல்லாம ரொம்ப இதா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் தான் அப்படிதான் இருந்தது. வெளியூர்ல இருந்து நான் இங்க வந்தேன். வர சொல்ல இந்த கிராமத்தை பார்க்க சொல்ல எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. என்ன இது இப்படியா நம்ம வந்து மெட்ராஸ்ல இருந்துட்டு இந்த கிராமத்துல வந்திருக்கமேன்னு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நாள் படம் இந்த கிராமமே ரொம்ப சிட்டி அளவுக்கு வர ஆரம்பிச்சது. அப்ப எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நம்ம குழந்தைங்க எல்லாம் எப்படி இந்த கிராமத்துல படிக்க வைக்கிறதுன்னு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. சின்ன வயசுல நான் ரொம்ப ஏழைப்பட்ட குடும்பம் தான் பிறந்தேன். எங்களுக்கு வந்து 6 ஆம்பளை பசங்க, 2 பொண்ணு. எங்க அப்பா வந்து விவசாயம் தான் பண்ணி, அதாவது விவசாயம் பண்ணவங்களுக்கு தண்ணி பாசிக்கணும் அப்படி இருந்தாரு. எனக்கு படிப்பாரு இல்லாம வீடு குடும்ப கஷ்டம். நான் வெளியில போயிட்டு 13 வயசுல வெளியே போனேன். 13 வயசு வெளியே போயிட்டு 20 வயசுக்கு அப்புறம் தான் நான் ஊருல. அப்போ வந்து 2 ரூபா சம்பளத்துல அங்கே போயிடும். வெளியில போயிடும் ஒரு நாளைக்கு 2 ரூபாய் சம்பளம். இந்த வெல்டிங் வேலை கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து வீட்டுக்கு வந்து போயிருந்தேன். அதுக்கப்புறம் குடும்ப கஷ்டம், இங்கிருந்து சாப்பாடு எடுத்து போக முடியாம, அங்கிருந்து பஸ் பேர் இல்லாமல் கஷ்டத்தினால அங்கேயே ஒரு 3 வருஷம் அங்கேயே தங்கி ஹோட்டலுங்களில் அவங்க ஓனர் வீட்டில் தங்கி கொண்டு அப்படியே வேலை சேர்ந்து இருந்தேன். அங்கே ஒரு சின்ன பிரச்சனைனால நான் வேற ஊருக்கு பக்கத்து பூந்தமல்லி அங்கே போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு வருஷம் வேலை செய்யணும். வேலை செய்யும் போது அங்கே ஓனர் காய்ச்சல் ஓவர் ஆயிடுச்சு. சாப்பாடு கிடையாது. ஒரு ஆள் சாப்பாடுனா ஒரு நாளைக்கு 3 நாள் சாப்பாடு தான் ஒரு ஆள் தான் சாப்பிடணும். அங்கிருந்து வேலைலாம் ஓரளவுக்கு கற்றுக்கின்னு அதுக்கப்புறம் தான் சரி இங்கே ஊருள்ளே வந்து சரி ஊருள்ள என்ன பழிச்சிக்கலாம் அப்படின்னு இங்கே வந்து பிறகு தான் பசங்களை சின்ன சின்ன பசங்களை சேர்ந்துன்னு சாராயம் காசு போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுவாகிட்டு ஜெயிலெலாம் போயிட்டு ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் எங்கள் ஊரில் ஒரு பீர் கம்பெனி வந்து அங்கே வேலைக்கு சேர்ந்தேன். 35 ரூபா சம்பளம். அதாவது வருமா நான் வெளியில் போனால் இப்போ பீர் கம்பெனி வேலை செய்யும் போது 35 ரூபா சம்பளம். 8 ஹவர் வேலை சேர்ந்து 35 ரூபா சம்பளம். கையாடி போட்டாலும் காலாடி போட்டாலும் அந்த டைம்ல தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கிடையாது. நிறைய பேர் கை போயிடுச்சு, கால் போய் எனக்கு அந்த கையெல்லாம் அந்த சைட்லாம் போயிடுச்சு, 4 பேர்லாம் போயிடுச்சு. அப்போ ஒரு ரெண்டு ட்ரீட்மெண்ட். இது சாரா காசு வந்தால் ஒரு பேரலுக்கு போட்டால் 2000-3000 வரும் ஒரு நைட். சாயந்தரம் 6 மணிக்கு போனால் நைட்டு 12 மணிக்கு ஒரு மேலே வந்துடும். 2000 சம்பாதிச்சோம். அப்போ நீங்கள் எதிர்பார்ப்பீங்க 8 ஹவர் வேலை செய்கிறோம், 35 ரூபா தராங்க. அதே நைட்டில் அன் டைமில் போயிட்டு அது 8 ஹவர் வேலை செஞ்சால் மாதம் 2000 வருது, ஒரு நாளைக்கு 2000 வருதுல. அப்போ வந்து அதை தான் பார்ப்பாங்க. தம்பிங்களை பற்றி ஃபீல் பண்ணேன். நம்ம படிக்கணும்னா நம்ம தம்பி நல்லா படிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். வேண்டிய மற்றபடியாக என்னால் முடிஞ்சது என் தம்பிக்கு ஹெல்ப் பண்ணேன்.
அவனுங்க அதோட போக்கில் அப்படியே சில பேர் ஒருத்தர் 9வது படிச்சாங்க, ஒருத்தர் 6வது படிச்சான், அண்ணன் தம்பி 5வது 3வது படிச்சாங்க. அவங்க கை தொலைவு பண்ணாங்க. அப்போ வந்து படிப்பறி அதாவது ஸ்கூலுக்கு அனுப்பி சாப்பாடு கட்டி அனுப்புறது என் முடியும். நாங்கள் வந்து பக்கத்தில் ஒரு பால்வாடி இருக்கு, அந்த சாப்பாடு சாப்பிட்டு தான் நாங்கள் சில நாள் உயிரோட இருந்தோம். அங்கே ஒரு அம்மா இருக்கிறாங்க சித்தி, நம்ம வீட்டில் சாப்பாடு செய்யணும், அவங்க சாப்பாடு கொடுத்து அனுப்போம், பால்வாடி சாப்பாடு கொடுத்து அவங்க போட்டு அவங்க காப்பாற்றணும். அதுமாரி கஷ்டத்தை நாங்கள் ரொம்ப நோந்து. அதனால தான் இப்போ எங்கே போனாலும் சரி நம்மளோட இது என்ன, ஒரு ஏழைப்பட்ட பையனா நான் கருணை பார்ப்பேன். நம்மளும் அந்த நிலைமை தானே வந்தோம், அவங்களும் அது மாதிரி நம்ம நினைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு அவங்க சாப்பாடு போட்டு அவங்க சாப்பிட்ட பார்த்த பிறகு தான் நான் திருப்பி வரேன். அந்த ஒரு குணம் தான் நம்மளால இது, மற்றபடி பக்கத்துல என்ன சமைச்சு நானு பாப்பா வீட்டுல இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை சொல்லிருக்காரு. இந்த வாடகை நம்ம தொழில் பண்ணும்போது தெரியல, இந்த டைம்ல வந்து தொழில் பண்ணும்போது வருமானம் தான் பார்த்தோம், அதோட கஷ்டம், அதனால எவ்வளவு குடும்பம் பாதிக்குது அப்ப தெரியல. ஒரு டைம்ல ஜெயில அது சில டைம்ல யோசனை பண்ணிக்கிறேன். ஜெயில சின்ன ஜெயில் தான், 6 பேர் தான் பாடணும், அதுல டாய்லெட்டு அதுல சாப்பாடு வந்து ரேஷன் சாப்பாடு, காலையில சாப்பிட்டு மதியானக்கு அந்த கை வாசனை போகாது, அந்த அளவுக்கு சாப்பாடு சுத்தம் கிடையாது. என்ன பண்ண இருந்தாலும் சாப்பிட்டோம். அப்பதான் நினைச்சேன் நம்ம ஒழுங்கா 35 ரூபா சம்பளம் வாங்கினோம்னா நம்ம ஒழுங்கா வீட்டுல வந்துருக்கலாம். 2000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு போயிட்டு இப்ப வந்து ஜெயில வந்து பூச்சி போனதும் அரிசியும் புழு போன அரிசியும் நம்ம சாப்பிட்டது நம்ம நிலைமை. இனிமேலும் அந்த தொழில போகக்கூடாது. இதனால வந்து நிறைய பேர் குடிச்சு செத்துக்கிறாங்க, சில குடும்பம் அழிஞ்சு போயிருது. அதெல்லாம் வேணாம் சொல்லிட்டு நாங்க நம்மளுக்கு கை தொழில் இருக்குது. சரி, அந்த கை தொழில் ரொம்ப செய்யாததுனால அந்த தொழில் இங்கெல்லாம் கிடையாது, செட்டுக்கு தான் போகணும். அதாவது 13 வருஷமா அந்த தொழில் தான் இப்ப நிரந்தரமா கை விட்டு போகாத அளவுக்கு நிரந்தரமா அதான் செய்யும். நம்பிக்கையா இருக்கு. வருமானம் இருக்கிறதுனால அந்த டைம்ல அந்த ஊர்ல குடும்ப கஷ்டம் தானே, வருமானம்ன்றது. அப்ப வந்து கம்பெனிலாம் கிடையாது, நம்ம ஊர்ல கம்பெனிலாம் கம்மியாகுது. எங்கேயோ ஒரு மூலம் தான் கம்பெனி, அது கூட படிச்சவங்க தான் கேட்பான், படிக்காதவங்களாம் அங்கே வேலை கிடையாது. நாங்களாம் படிக்காத, நாங்கள் என்ன பண்ண முடியும், இது மாதிரி தான் போயிட்டு சாராயம் காய்ச்சி அதுக்கப்புறம் போயிட்டு காஞ்சிபுரத்தில் 15 நாள் ரிமாண்ட் இருந்தேன். அதுக்கப்புறம் சரி இனிமேல் அது போனால் அது ஃபர்ஸ்ட் ரிமாண்ட் போட்டது நம்ம விட்டது பெரிய விஷயம். இதில் வேற 1 வருஷம் 2 வருஷம்லாம் போகிறாங்க. நம்ம 1 வருஷம் 2 வருஷம் போயிட்டோம்னா நம்ம லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினைச்சுதான் அதெல்லாம் சரி தமிழ் விட்டுருந்தோம். அதுக்குள்ளே ஒரு இளவரசர் சார் வந்து ஒரு கட்டுப்பாடு பண்ணி நிப்பாட்டாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்து பண்ணோம். அப்பா வந்து பயிரெலாம் வச்சுருப்பாரு, எங்கன்னா வெளியே வேலைக்கு போவார். நாங்கள் வீட்டில் இருக்கிற வேலைலாம் பார்த்துருந்து அப்படியே இருந்தோம். நான் மட்டும் படிக்கல, கொஞ்சம் அப்படியே இருந்து சொல்ல கொஞ்ச நாள் ஆன பேர் எங்கள் கொஞ்சம் பெரிய பொண்ணலாம் ஆன பேர் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பேர் இந்த ஊரில் வந்து நான் வளர்க்கப்பட்டேன். வந்து அதுக்கப்புறமா எங்கள் குடும்பத்தில் பயங்கரமான பிரச்சனைங்க வந்து மாமியார், நாத்தனார், வீட்டுக்கார் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையோடு நாங்கள் வாழ்ந்துருந்தோம். கஷ்டமாக இருந்தது. எத்தனையோ முறை வந்து நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, நம்ம செத்துடணும், இப்படி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நான் ரொம்ப அழுது புலம்புனால ரொம்ப நாள். எங்கள் ஹஸ்பண்ட் என்னை விட்டு போயிடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் என்னை விட்டுட்டு வேற ஒரு மேரேஜ் பண்ணிட்டு நேரம் வரும்.
எனக்குன்னு ஒரு பையன் இருக்கிறான், எப்படி படிக்க வைக்கிறது, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுங்க நான். எனக்கு படிப்பறிவும் தெரியாது, இந்த உலகத்தை பற்றியும் தெரியாது, யாருக்கிட்ட என்ன பேசினா நான் நடக்கணும்னு தெரியாது. எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப அடிமட்டத்தில் இருந்தேன் நான். எனக்கு எந்த ஒரு ஆறுதலும் இல்லை. அப்போ குழந்தை சின்ன பையனா இருப்பான், கணவர் கை விட்டாரு. அப்பா அம்மாலாம் சாப்பாடு போடுவாங்க, கூட பிறந்தவங்களாம் போடுவாங்களா, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களா, திட்டுவினே இருப்பாங்கல்ல. இவங்களும் நமக்கு சரியான இது கொடுக்கவே இல்லை. நம்ம இருக்கிறதோட இந்த ஒரு கொடுமையில தான் நம்ம செத்துணும்னு தோண்டு. நம்ம ஏன் உலகத்துல இருக்கணும், கணவர் விட்டு போயிட்டாரு, நான் எதுக்கு இருக்கணும் அந்த உலகத்துல, எனக்கு யாரு இருக்கிறாங்கோ, எதுனா எப்படி பண்ணா நம்ம உலகத்துல வாழ முடியும் அப்படின்னு ஒரே குழப்பத்திலேயே எத்தனை ஒரு தற்கொலைலாம் பண்ணி போயிருக்கிறேன். என்னை காப்பாத்தி நிறைய ஊர் ஜனங்களே காப்பாத்தி, ஏன் இந்த முட்டாள்தனமா இந்த வேலைலாம் பாக்குறேன், இது எப்படி வாழலாம், இப்படிதான் நம்ம வாழணும் கிடையாது அப்படிலாம் சொல்ல வச்சேன். அதுக்கப்புறமா நாங்க இந்த கம்பெனிலாம் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா எங்களோட எனக்கு ஒரு மகன் தான், கணவர் விட்டு போனா எங்க மகன் இப்போ இன்ஜினியர் படிக்கிறான். அவன் விட்டு போயிட்டாலும் நாங்க தோல்வி அடையில. இப்போ எங்க பிள்ளையெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படணும். ஒரு பிள்ளை இவ்வளவு நாள் இன்ஜினியர் படிக்கிறேன்னா என்னால எப்படி முடியும், முடியாது. அதனால என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை எனக்குள்ள ரொம்ப அதிகமா வளர்ச்சி உண்டாயிடுச்சு. எங்க மகன் சொல்லுவான், நீ ரொம்ப கஷ்டப்படுறமா. எங்க பையனும் இன்னொரு வீட்டுல ஒருத்தர் ரொம்ப கஷ்டமா சொல்லிக்கிறாங்க. அப்போ சொன்னா, எங்க அம்மா பாரு, எங்க அப்பா எங்க அம்மா விட்டு பண்ண கூட எங்க அம்மா எவ்வளவு தைரியமா இருக்கிறாங்க, எங்க அம்மா அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தாங்க, அவங்கள பார்த்து நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மகன் போயிட்டு உணர்த்தல் சொல்லிட்டு அவங்க எங்க இடத்துனாங்க. எனக்கு அதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் 1960 பிறந்தேன். நான் பிறந்து வளர்ந்தது நான் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தேன். அதனால அப்பா அம்மாலாம் எனக்கு சின்ன பகுதியிலே விட்டு இறந்துட்டாங்க. நான் அண்ணி அண்ணான்னு தான் நான் படிச்சுன்னு இருந்து நான் அப்படி இருந்து நான் எனக்கு கல்யாணம் பண்ணேங்க. கல்யாணம் பண்ண பிறகு என்னை வேற விட்டாங்க. வேற விட்டு ரொம்ப கஷ்டமான குடும்பத்தில் நான் அடிபட்டேன். அதனால என்னை வேற விட்டாங்களே, நான் என்ன செய்யறது, எப்படி பிழைக்கிறது, நான் படிச்சிருந்த பையனை எப்படிலாம் எனக்கு கல்யாணம் பண்ணி என்னை வேற விட்டாங்களே, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டிருந்தேன். வருத்தப்பட்டு இருந்து நான் என்ன பண்ணேன், கடைக்கு போவேன், அறுப்புக்கு போவேன், செம்மாடிக்கு போவேன், அறுவடைக்கு போவேன், எல்லா வேலையும் மனு தட்டு தூக்குவேன், எல்லா வேலையும் போய் செய்வேன். எல்லா வேலையும் செய்த பிறகு இப்படியே இருந்தா நம்மளுக்கு ஒரு பொண்ணு குழந்தை பிறந்தது. ஒரு பொண்ணு குழந்தை பிறந்த பிறகு இதை நம்ம கட்டி கொடுக்கணுமே, நம்ம என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி நான் சாராய தொழில் இறங்கினேன். 10 வருஷம் காலம் நான் இந்த தொழில் செய்தேன். என்னை போட்டு கொடுத்து என்னை போலீஸ் அடிக்கடி பிடிச்சி, என் மனைவியை பிடிச்சி, என் குழந்தைய தூக்கின்னு அவங்க ஸ்டேஷனுக்கு போவாங்க, நானும் குழந்தை தூக்கின்னு ஸ்டேஷனுக்கு போவேன். எனக்கு ஆதரவு யாரும் கிடையாது. நம்மளுக்கு ஒரு குழந்தை ஆகிட்ட பிறகு நம்ம எப்படின்னா நம்ம சம்பாரிச்சு கூலி வேலை செஞ்சு ஒரு குழந்தைய கட்டி கொடுக்க முடியுமா. மறுபடியும் 2வது குழந்தை பிறந்துச்சு, அதுவும் பொண்ணா பிறந்தது. ஒரு மகனா பிறந்திருந்தாக்கா நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம். 2ம் பொண்ணா பிறந்தனால நம்ம எப்படி இந்த நாட்டில் நம்ம கூலி வேலை செஞ்சு இந்த குழந்தைய கட்டி கொடுக்க முடியும். அதனால இந்த தொழில நம்ம இறங்கி செஞ்சோம்னா நம்மளுக்கு 10 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இறங்கி இந்த தொழிலை செஞ்சோம். இன்னைக்கு ஃபுல்லா கூலி வேலைக்கு போனோம்னா 3 படி நெல் இல்ல 4 படி நெல் கொடுப்பாங்க. காலையில 8 மணிக்கு போய் இறங்கணும்னா சாயங்காலம் 7 மணி வரைக்கும் வேலை வாங்குவாங்க. கைனிங்ல வாங்கி 4 படி நெல்லுக்கு மேல தரமாட்டாங்க. அந்த 20 ரூபா கூலிக்கு மேல தரமாட்டாங்க. அதை வச்சு நாங்க என்ன செய்ய முடியும்? வீட்டாண்டே தான் சாராயத்தை விற்போம், கையில தான் சாராயத்தை காசுவோம். கையில சாராயத்தை காய்ச்சி வீட்டுக்கு எடுத்துன்னு வீட்டாண்டியே நாங்க தொழில் பண்ணுவோம். வீட்டாண்டியே தொழில் பண்ண பிறகுதான் போலீஸ் பிடிக்க ஆரம்பிச்சது. கையிலையும் பேரல் நோண்ட சாராயத்தை போலீஸ் அடிச்சு நுறுக்கி எல்லாத்தையும் ஊற்றோம். இப்ப நாங்க 20,000 30,000 போட்டு வெள்ளம் போட்டு சாராயத்தை காத்துலன்னு சொன்னா அவங்க அந்த ரேடு பண்ணி அது எல்லாத்தையும் உடச்சிடுவாங்க. 1-2 விட்டு போறத நாங்க காய்ச்சி நைட்டோட நைட்டை காய்ச்சி எடுத்துன்னு வீட்டாண்ட வச்சு நாங்க விற்பனை பண்ணுவோம். போலீஸ் கட்சியில எங்களால தாங்க முடியல. அவங்க இட்டுன்னு போயிட்டு எங்க வேலூர், புயல், மாதாவரம் இப்படி இடத்துங்களை கொண்டு போட்டா என் மனைவி 2 ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்து
அவங்க குழந்தை 2 குழந்தை தூக்கின்னு வந்து எங்களால பார்க்க முடியாது, ஜாமீன் எடுக்க முடியாது, பெயில் எடுக்க முடியாது, வக்கீல் வைக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அதனால நான் உள்ள இருந்தாலும் என் பாண்டி சரக்கு வெளியில ஓட்டி இருந்தாலும் அவங்களையும் புடிச்சு போய் போடுவாங்க. அப்ப நாங்க 2 பேரும் போயிட்டோம். குழந்தைகளுடைய நிலைமை என்ன நாங்க யோசித்து பார்த்தோம். நம்ம இந்த வாழ்க்கையே நம்ம வாழ்றதை விட இந்த தொழிலே விட்டுணும் தேவையில்லைன்னு சொல்லிதான் நாங்க தொழில் விட்டோம். என்ன படிச்ச? சமூகறிவியல். வேற என்ன சொல்லிவிட்டாங்க? நீ என்ன சாப்பிட்ட மத்தியானம்? காலையில இட்லி டிஃபன் சொல்லுங்க. அந்த தொழிலை விட்டு நாங்க விவசாய வேலைக்கு போனோம். விவசாய வேலைக்கு போன பிறகு ஒரு நாளைக்கு ஃபுல்லா வேலை செஞ்சாக்கா 30 ரூபாய் கூலி, 20 ரூபாய் கூலி. அதுக்கு மேல நைட் 8 மணி வரைக்கும், காலையில 8 மணிக்கு போனா நைட் 8 மணி வரைக்கும் செஞ்சோம்னாக்கா 35 ரூபாய் கூலி கொடுப்பாங்க. அதை வாங்கி எடுத்துன்னு போய் நாங்க என்னங்க செய்ய முடியும், எதுங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரான போய் முறைமிட்டோம். இவர் தான் சொன்னாரு, நான் தலைவரா வந்திருக்கிறேன், நீ இனிமே பயப்படாதீங்க, ஊர்ல வந்து போலீஸ் வராது, சாராய தொழில நான் அடைக்கிறேன், எதுவுமே வராதுன்னு சொல்லிட்டு ஐஜியை கூட்டம் போட்டாரு. பெரிய பெரிய போலீஸ் எல்லாம் வர வச்சாரு. ஐஜி மூலியமா பேசி கூட்டம் போட்டு எங்களை எல்லாரையும் வந்து இந்த சாராயத்தை அடைக்கணும், சாராயமே இருக்கக்கூடாது, ஒவ்வொரு ஆளுக்கும் நான் லோன் தரேன், மாட்டு லோன் தரேன், ஆட்டு லோன் தரேன், ஒவ்வொருத்தருக்கும் நான் 50,000 ரூபாய் லோன் தரேன், அதை வச்சு நீங்க பழிச்சிங்க. அந்த லோனை பிடிச்சி மாட்டை பிடிச்சி 35 ரூபா 25 ரூபா பேங்க் கார்டு கட்டுங்க ஒரு நாளைக்கு. நாங்க சாப்பிடுவோம், பாதி பேங்க் கட்டுவோம். இப்படி இருந்து பேங்க் கார்டு அடிச்சோம். என் வாழ்க்கை என்ன, நான் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது ஏன் இப்படிலாம் நம்ம இருக்கணும், இப்படிலாம் ஏன் நம்ம செஞ்சோம், இவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சுமே, இனிமேலையாவது நம்ம நிம்மதியா வாழணும், நிம்மதியா இருக்கணும்னு தோணுமா. நான் வந்து ஒரு கெமிக்கல் இன்ஜினியர். மேபி இந்த ஊரில் படித்த முதல் இன்ஜினியரை கூட சொல்லிக்கலாம். கொஞ்ச நாள் ஒரு 10 ஆண்டுகள் மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிலையத்தில் ஆராய்ச்சியாளராக இருந்தேன். அப்புறம் இது என்னுடைய சொந்த ஊர். அதனால் இந்த ஊருக்கு எதாவது பண்ணணும்னு ஒரு மனசில் ஒரு எண்ணம் ஒன்று. என்னுடைய கிராமத்தில் நான் முயற்சி செய்யவில்லை என்றால் எங்க போய் இது நடக்கும். இப்ப யாரும் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு தேடுதல் அதிகமாக அப்போ நாம தான் பண்ணும்போது நாமளாலும் பண்ணலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் கான்டெம்ப்ளேட் ஆயிருக்கும் போது புதிய பஞ்சாயத்து ராஜ்யம் பத்தி பேசப்பட்டது. அட்லாஸ்ட் 92ல வந்து 73வது அரசியல் சட்ட திருத்தம் ஏற்பட்டு கிராமங்களுக்கு பஞ்சாயத்து ஆட்சிகள் உறுதி செய்யப்பட்ட பிறகு அப்போ இது ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு. தமிழ்நாட்டுக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தது. தமிழ்நாட்டுக்கு அகைன் 94ல தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் ஏற்பட்ட பிறகு அப்போ அதை பற்றிய நிறைய படிக்க ஆரம்பிச்சு, இந்த பஞ்சாயத்து ராஜ்யம் என்ன பண்ணும், என்ன அதிகாரம் இருக்கிறது, அப்போ கிராமங்களை முன்னேற்றத்துக்கு இந்த பஞ்சாயத்து ராஜ்யம் என்னெல்லாம் செய்யும் அப்படின்ற மாதிரிலாம் அதில் ஒரு நிறைய ஆராய்ச்சி அல்லது ஈடுபடுத்தி கொண்டிருந்தோம். இந்த பஞ்சாயத்தை குத்தம்பாக்கத்தை ஒரு மாதிரியாக மாற்ற முடியுமா, 96லேருந்து 2001க்குள்ள இந்த கிராமத்தை படிப்படியாக ஒரு தற்சார்புடைய கிராமமாக மாற்றணும்னு முயற்சி பண்ணோம். அதில் இப்படி தான் தொடங்கணும். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இது கள்ளச்சாராயத்துல மிக பேர் போன ஒரு கிராமம். இந்த ஊர் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற ஒரு நிறைய 10 கிராமங்கள் இதுக்கான ஒரு பிளாக் ஸ்பாட் பெல்ட்னு சொல்லலாம். அந்த இதுவெல்லாம் பார்க்க ஒரு அதிர்ச்சியா இருக்கும். இன்னும் வச்சு அப்படியே அடுப்பா வைப்பாங்க. இதெல்லாம் இந்த இவ்வளவு பெரிய அடுப்புல என்ன பொங்கல் வைக்கிறாங்களான்னு கேட்பேன். இவ்வளவு பெரிய அடுப்புல பொங்கல் வைக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் சொன்னாங்க இது பொங்கல் வைக்கல சாரா காசுறாங்க மாட்டு. அப்பதான் தெரியும் எனக்கு. கள்ளச்சாராயம் நிறைய இருந்து அப்போ சாராயம் காய்ச்சறதுனால கொஞ்சம் பேருக்கு வாழ்வாதாரமா அது இருந்தாலும் பல மக்களின் வாழ்க்கைய சூறையாடுறது. அப்ப அதை எப்படியா தடுக்க முடியுமா, அது தடுக்க போனா அது கவுண்டர் பண்றவங்க அவங்கள எப்படி பண்றது, இப்படிலாம் ஒரு முயற்சிகள் நிறைய பண்ணிட்டு இருந்தோம். சாராயம் எப்படின்னு நமக்கு தெரியாது, பட் குடிச்சவன் ஒருத்தன் அந்த குடிகாரன் ஆகி அந்த பக்கத்துல இருக்கிற அத்தையோ அக்காவையோ அடிச்சு தள்ளுறத, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஒரு சின்ன பெட்டி ப்ராப்ளம்
அதுக்காக பெரிய ஃபிளேர் அப் ஆகி 2 குரூப் ஆகி அடிச்சு உதச்சி பெரிய பிரச்சனையை உருவாக்குறதோ, அமைதியற்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அப்புறம் ஒரு குடிப்பவர்கள் வந்து ரொம்ப ஏழைங்க. இவங்க சம்பாதிக்கிற 10 ரூபாயும் சுரண்டி அங்க ஒரு சாராயம் விற்கிறவனும் சாராயம் காய்க்கிறவனும் அவங்களுக்குள்ள ஒரு முதலை மாதிரி வளர ஆரம்பிச்சு அவனுடைய ஆதிக்கத்தால அந்த கிராமத்தினுடைய அமைதி கெட்டு போறது. இதெல்லாம் நம்ம வேடிக்கையா சின்ன வயசுல இருந்தே பாக்குறோம். கள்ளச்சாராயம் காய்ச்சறது சமூக விரோத செயல். அப்ப அவங்களும் இந்த சமூக பிரச்சனை இதுன்னு தெரிஞ்சுதான் அவங்க ஒரு சந்தோஷமா இல்ல, அவங்க சந்தோஷம் இல்லாம வெக்கப்பட்டு தான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. பட் வித்துட்டா வேற என்ன வேலை இருக்கு? முதல்ல நிறுத்தும் போது மாற்று இல்லைன்னா இது நிக்காது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது, சஸ்டெயின் ஆகாதுன்னு தெரியுது. அப்ப மாற்று கண்டுபிடிக்கணும்ன்றது ரொம்ப தேவை. அதெல்லாம் சமத்துவபுரம் கட்டும்போது கூட மற்ற எல்லா சமத்துவபுரத்திலையும் கான்ட்ராக்டர் வந்து கட்டினாரு. நாங்க அப்படி செய்யல. நாங்களே இந்த கிராமத்து மக்களே குழுக்களா மாறி அந்த பணத்தை எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்து இவங்களே கல் செய்ய சொல்லி இவங்களே அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் எல்லாம் இவங்களே உற்பத்தி பண்ணி 1.5 வருஷம் வேலை கிடைச்சது. அதே நேரத்தில் போலீஸ் தொல்லையில நிம்மதியா வாழறாரு. இதெல்லாம் மிக கூட இருந்தே வேலை செய்யறதுனால படிப்படியா அவங்க விட்டுற எண்ணம் வந்தாங்க. உங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல இருக்கு, அரசியல் சட்டத்துல இருக்கு. பஞ்சாயத்து இந்த கிராம சபையில பாஸ் பண்ணா அந்த இடத்துல சாராய கடை திறக்க முடியாது. ரைட். இந்த கிராம சபையில இந்த எத்தனையோ கிராமங்கள்ல கிராம சபையை பாஸ் பண்ணி இந்த ஊர்ல பஞ்சாயத்துல சாராய கடையை விற்க முடியாது, திறக்க முடியாதுன்னு எல்லா பஞ்சாயத்தும் சொல்றோம். அப்போ இந்த தாக்கத்தை வந்து மக்களுடைய பிரதிபலிப்பு தான் காட்டணும். அரசு நினைச்சா செஞ்சிடலாம், சந்தேகமே இல்ல, ஒரு நாள்லயே செஞ்சிடலாம். பட் அதே நேரத்தில் அரசு என்ன கேள்வி கேட்குதுன்னா, இப்ப எந்த அரசு கேட்டாலும் நாங்க அந்த சாராயத்தை நிறுத்தினா கள்ளச்சாராயத்தை காய்ச்சிப்பாங்க. அப்போ சமூக அமைப்பு தான் மேல வரணும். அப்ப இதுல ஒரு புரிதல், ஒரு பேலன்ஸ் தான் நான் ஆக்ஷன் எடுக்க சொல்றேன். சாராயத்தை நிறுத்தலாம், குடியினுடைய வீரியத்தை நிறுத்தலாம், மேபி ஒரு லிமிடேஷன் பண்ணலாம், ரேஷன் பண்ணி கொடுக்கலாம். ஆனா என்னுடைய அனுபவத்துல அந்த டாஸ்மாக மூடனா 100% கள்ளச்சாராயம் வரும். நான் வாழ்ந்து பார்த்தவன், தூரம் வந்து பார்த்தவனே கிடையாது, வாழ்ந்து பார்த்தவன். அதனால இப்படி ஒரு பேலன்ஸ்டு வேலை தான் இந்த சமூகத்தை மாற்றணும். சமூகத்தை மாற்றணும்னு நினைக்கிறதுக்கு முதல்ல உங்க அப்பாவோட பேசுங்க, உங்க அண்ணனோட பேசுங்க, உங்க மாமாவோட பேசுங்க. அப்ப நாங்கெல்லாம் சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 10% இருக்க மாட்டோமா? அந்த 10% மக்கள் பேசுவோம். இது சரியானதா இருந்தா, யாருக்கும் ஆபத்து இல்லாததா இருந்தா, யாருடைய வாழ்க்கையும் இது கெடுக்காது அப்படி இருந்தா இது உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் மக்களா? சில நேரங்கள்ல தவறாவே சில ஊர்கள்ல வந்து ஒரு 30% 10% இருக்கிற ஜனங்க அவங்க தவறாவே ஒரு அதிகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நாம எடுக்கிற ஒரு நல்ல முடிவு அந்த தவறானவர்கள் வாழ்க்கையில அது பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப நாம என்ன சொல்றோம், எடுக்கும் போதே அந்த தவறானவர்களோட முட்டி மோதி ஒரு பிரளயத்தை கிளப்பிக்கிறத விட அதை விட்டுருங்க, அந்த சப்ஜெக்டை விட்டுருங்க. வேற எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அந்த தவறானவர் செய்யற தவறால ஏற்படுற மோசம் தான் ஒரு மோசமா இருந்தாலும் அந்த மோசத்தை கையில் எடுக்காம மற்ற பாசிட்டிவா எத்தனையோ விஷயம் இருக்கு. பள்ளிக்கூடம் இருக்கு, பள்ளிக்கூடத்துல ஒண்ணு பெரிய பள்ளிக்கூடத்தை புனரமைச்சு கொடுங்க, மற்ற ஒரு சாக்கடையை புனரமைச்சு கொடுங்க. இதை செய்ய அந்த மோசமானவர்களுடைய வம்பு இருக்கு பாருங்க, அதுவே பலவீனப்படும் மக்கள் நடுவுல. சமூகத்தை மாத்தணும்னு நினைக்கிறதுக்கு அரசை சாடுறதுக்கு மக்களுக்கு உரிமை இருக்கு. பட் அதை தாண்டும் சமூகமே தான் மேல வரணும். அதுக்கு பஞ்சாயத்து ஒரு அருமையான களம். எங்க ஊருக்கு நாங்களே அரசு. நாங்க சொல்லுவோம், எங்கள் கிராமம், எங்கள் அரசாங்கம், எங்க மக்கள். இப்போ வந்து இந்த ஊர் எவ்வளவு மாறிடுது. எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, கட்டிக்கின்னு போவே மாட்டேன் நீ, இப்ப ஒரு நாள் கூட தாங்க மாட்டியே, இருடினா இருக்க மாட்டேன்னு திட்டுவாங்க. இப்போ அப்போ கட்டிக்கின்னு போக மாட்டேன்னு சொன்னேன்.